மிரீக்கர் என்ற பக்தர் அகமதாபாத்திலிருந்து பாபாவை தரிசிக்க வந்தபோது, உங்களுக்கு நம்முடைய துவாரகமாயை தெரியுமா என்று கேட்டார். மிரீக்கருக்கு ஒன்றும் புரியவில்லை. இங்கே பாருங்கள், துவாரகமாயி இந்த மசூதி, இது நமக்கே சொந்தமான துவாரகமாயி. இவளுடைய மடியில் நீர் அமரும்போது ஒரு குழந்தையைப் போல உம்மை பாதுகாக்கிறாள். பயத்திற்கு மனதில் இடமே இல்லை. இந்த மசூதி மாயி கிருபையே உருவானவள், எளியவர்களின் தாய். யார் எவ்வளவு பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொண்டாலும் அங்கேயே அப்பொழுதே காப்பாற்றுவாள். இவளுடைய மடியில் ஒரு முறை அமர்ந்தவர் எல்லா சங்கடங்களிலிருந்தும் விடுபட்டு விடுகிறார். இவருடைய நிழலில் வாழ்பவர் சுகத்தையும் சாந்தியையும் அளிக்கும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவராகிறார். இதுதான் அந்த துவாரகமாய், துவாரகவதி. தான் அமர்ந்திருந்த மசூதியை பற்றி இப்படி சொன்ன பாபா மிரீக்கருக்கு உதியை அளித்து அவரது தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். எதற்காக இப்படி சம்பந்தமில்லாமல் பாபா பேசுகிறார் என்று மிரீக்கருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அது மட்டுமல்ல, உமக்கு நீளமான ஆசாமியையும் அவனுடைய தோன்றி மறையும் வினோதத்தையும் பற்றி தெரியுமா? அவன் எவ்வளவு பயங்கரமானவன். ஆயினும் அவன் நம்மை என்ன செய்துவிட முடியும்? நாம் துவாரகமாயின் குழந்தைகள் அன்றோ? அவளுடைய சக்தியை யாரால் அறிந்து கொள்ள முடியும்? அவளுடைய அற்புத செயலை காத்திருந்து பார்ப்போம். நம்மை காப்பாற்றும் தாயாக துவாரகமாய் இருக்கும் பொழுது நீளமான ஆசாமியால் எப்படி கொல்ல முடியும்? அவனுடைய கொல்லும் சக்தி துவாரகமாயின் ரட்சிக்கும் சக்தியின் முன் எம்மாத்திரம் என்று தொடர்ந்து ஒரு சின்ன குட்டி பிரசங்கம் செய்தார் பாபா. பிரசங்கத்தின் போதே கையை வளைத்து பாம்பு படம் எடுத்து ஆடுவதைப் போல செய்து காட்டினார். தனக்கு வரப்போகும் தொல்லையை பற்றி பாபா சொல்ல வருகிறார் என்பதை மிரீக்கர் புரிந்து கொள்ளவில்லை. பாபாவிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு தான் வேலை செய்யும் சிதலி என்ற இடத்திற்கு புறப்பட தயாரானார். பாபா தனக்கு பிடித்தமான ஷாமாவை அழைத்து, நீயும் மிரீக்கருடன் செல் என்று கட்டளையிட்டார். விஷயத்தை மிரீக்கரிடம் ஷாமா சொன்னபோது, உங்களுக்கு எதற்கு சிரமம், நான் போய் கொள்கிறேன் என்று கேட்டு அவரை தவிர்க்க நினைத்தார் மிரீக்கர். சரி போ, நமக்கென்ன கஷ்டம். மந்திரம், புண்ணிய தீர்த்தம், பிராமணர், தெய்வம், ஜோசியர், வைத்தியர், குருராயர், இந்த விஷயங்களில் எவ்வளவு நம்பிக்கையோ அவ்வளவே அதிலிருந்து விளையும் பலனும். எல்லாம் விதிப்படியே நடக்கிறது என்றாலும் அவர்களது நன்மையை கருதி உபதேசிக்க வேண்டும் என்று கூறிவிட்டார். மிரீக்கருக்கு திடீரென ஒரு உணர்வு வந்தது. காரணம் இல்லாமல் பாபா சொல்ல மாட்டாரே என்ற அந்த உணர்வு வரப்பெற்றதும் ஷாமாவை தன்னுடன் வருமாறு அழைத்தார். இந்த முறை ஷாமா சொன்னார், பொறுங்கள், நான் மீண்டும் பாபாவிடம் போய் உத்தரவு கேட்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறேன். நான் அவருடைய ஆணைக்கு அடிபணியும் தாசன் அல்லனோ என்றார். பாபாவிடம் ஷாமா உத்தரவு கேட்டபோது, சரி, அவர் அழைத்தால் போய் வா. மசூதி மாயி என்பது அவளுடைய பெயர். தான் அளித்த உறுதியிலிருந்து எப்பொழுதாவது பின் வாங்குவாளா என்ன? தாய்க்கு நிகர் தாயே அன்றோ? குழந்தைகளின் மேல் பாசமுள்ளவள் அல்லோ? ஆயினும் குழந்தைக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் இல்லாவிட்டால் அவளால் தான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டவாறு சந்தோஷமாக விடையளித்தார் பாபா. அவர்கள் சிதலிக்கு பயணம் செய்து இரவு 10 மணிக்கு மேல் ஆஞ்சநேயர் கோவிலில் போய் தங்கினார்கள். மிரீக்கர் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். உயர் அதிகாரி என்பதால் அவருடன் பலர் இருந்தார்கள். அப்படி இருந்தும் யாரும் அந்த ஆபத்தை பார்க்கவில்லை. மிரீக்கரின் துணியின் மீது நீளமான பாம்பு ஒன்று ஏறி இருந்தது. அது ஏற்படுத்திய சலசலப்பான ஓசையை கூட மிரீக்கர் கவனிக்கவில்லை. ஆனால் அவரது வேலையாட்களில் ஒருவர் இதை கவனித்து விட்டார். பாம்பு பாம்பு என்று சத்தம் போட பாம்பு மிரீக்கரை விட்டு விலக ஆரம்பித்ததும் அதை அடித்து கொன்று போட்டார்கள். பாபா ஆபத்தை பற்றி சொன்னதும் பீடிகையாக பேசியதும் மிரீக்கருக்கு நினைவு வந்தது. பாபாவை நன்றியுடன் வணங்கினார். சச்சரிதத்தில் வரும் இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்: மிரீக்கர் ஆபத்தில் சிக்கப்போகிறவர், ஷாமா அதை சாட்சியாக இருந்து பார்க்க போகிறவர், பாபா ஆபத்தில் உதவுவதாக வாக்களிக்கின்றவர், ஆபத்து நேரும் இடம் ஆலயம், நேரம் இரவு, ஆபத்தை கவனிக்கின்றவர் சாதாரண வேலையாள், ஆபத்து நேரிடும் போது உதவுவோர், உடனிருப்போர். மேற்சொன்ன அனைத்தும் இடம்பொருள். நாம் பாபாவை தரிசிக்கின்றோம், அவரது அருளாசியான உதியை பெறுகிறோம், நடக்கப் போகின்ற விஷயத்தை பற்றி உணர்வூட்டப்படுகிறோம். அப்படி இருந்தும் அஜாக்கிரதையாக நடந்து கொள்ளவே நினைக்கிறோம். இது நமது இயல்பு. நாம் தங்கப்போகும் இடம் ஆலயம், நமக்கு இருப்பது இறைவன் அருளாசி. எதுவும் வந்துவிடாது என்று நினைத்து அளாவில் இருக்கக்கூடாது. வீட்டிலிருந்தே பிரச்சனை வரலாம், தான் நம்பிக்கையுடன் இருக்கும் இடத்திலிருந்து பிரச்சனை வரலாம், நாம் மிகவும் நேசிக்கின்ற இடத்திலிருந்து பிரச்சனை வரலாம். எதுவும் பாதுகாப்பான இடமில்லை.
மிரிகரை போல எச்சரிக்கை உணர்வு அடைந்து பாபா அனுப்பும் உதவியை பெற்றுக்கொள்ள நினைக்க வேண்டும். ஒருமுறை இறைவன் உதவியை அனுப்பும்போது அதை நாம் நிராகரித்து விட்டால் மறுமுறை சுலபத்தில் அந்த உதவி நமக்கு கிடைக்காது. மீண்டும் இறைவனிடம் அனுமதி பெற்ற பிறகே நம்மிடம் வந்து சேரும். இறைவன் நமக்கு உதவி அனுப்புகிறான் என்று புரியாமல் இருந்தவன் மிரிகர். ஷாமாவை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் தெளிந்தவர் அவர். பாபா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்கிறேன் என்று குருவின் திருவாய் மொழிக்கு காத்திருப்பவர். குரு சொல்வதை தட்டாமல் செய்பவர். இதனால்தான் தன் சார்பில் இறைவன் அவரை தன் பணிக்காக அனுப்பி வைத்தான். இறைவன் எப்பொழுதும் தன் சார்பில் தனது அடியாரை கண்டிப்பாக எச்சரிக்கை செய்வதற்காகவும் உடனிருந்து உதவி செய்வதற்காகவும் அனுப்பி வைப்பான் என்பதை எல்லா புத்தகங்களும் தெரிவிக்கின்றன. மக்கள் கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காக அவன் குருவை அனுப்பி வைக்கிறான். குருவோ இறைவனாகிய சத்குருவை வெளிப்படுத்துகிறார். நாம் இந்த குருவின் அவசியத்தை தேவையை கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் எப்பொழுதும் அவரது அடியார் உள்ளத்து உறைபவன். அவனிடமிருந்து பிற இடங்களில் செயல்படக்கூடியவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிரிகர் துவக்கத்தில் ஷாமாவை வரவேண்டாம் என்று சொன்னாலும் பிறகு சுதாரித்து கொண்டு அவரை தன்னோடு அழைத்து போக சம்மதம் தெரிவித்து அழைத்தார். ஷாமா ஓடிச் சென்று பாபாவின் அனுமதியை பெற்றுக்கொண்டு வந்தார். மிரிகர் பாம்பு என்ற ஆபத்திலிருந்து ஷாமா காப்பாற்ற முன்வரவில்லை. ஆனால் அவருடைய பிரசன்னம் அங்கே இருந்து பாபாவை பிரதிபலித்ததால் மிரிகர் காப்பாற்றப்பட்டார். எந்த பிரச்சனை வந்தாலும் பதற்றப்படக்கூடாது என்பதை மிரிகர் சரியாக செய்து காட்டினார். பாம்பு என்று பதட்டப்பட்டிருந்தால் அது அவரை கடித்திருக்கும். துணியை விட்டு அது கீழே இறங்கும் வரை காத்து கொண்டிருந்தார். இப்படித்தான் பிரச்சனைகளால் மனதிற்குள் பதற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் உடனடியாக பதறி செயல்படக்கூடாது. பிரச்சனை விலகி காலம் நமக்கு சாதகமாக வரும் வரை பொறுமை காக்க வேண்டும். கெட்ட காலம் எதிர்கொண்டிருப்பதை அறிந்து சரியான நேரத்தில் பிரச்சனை வருவதற்கு முன்பே இறைவன் நம்மோடு இருப்பதாக வாக்களித்திருப்பதை, ஒவ்வொரு விஷயத்திலும் எச்சரிப்பதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். நம்பினாலும் நம்பால் போனாலும் அவன் நம்மை எப்படியெல்லாம் காத்து வருகிறான் என்பதை உணர்ந்து அவனை தியானிக்க வேண்டும். அப்பொழுது கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வரும். கடவுள் மீது நம்பிக்கை பெருகும். இந்த நிலையில்தான் நாம் இறைவனின் அற்புதத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும். மிரிகரை போல ஆபத்து காலத்திலும் பதற்றப்படாமல் பொறுமையாக இருந்து அடியார்களின் அரவணைப்பும் ஆசையும் பெற்று பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைவீர்களாக. ஓம்